சி இப்படி ஒரு நடிப்பை வந்துட்டு ஹாலிவுட்ல கூட பார்க்கவே முடியாது அப்படின்னு நாங்க சொல்லணும். இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில நம்மளுடைய ஜூலியானா நடித்த நடிப்பு இருக்கே, இன்னும் எதுக்கு ஜூலியாவுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கல அப்படின்ற கேள்வியை நம்ம எல்லாருமே கேட்கற அளவுக்கு அவங்களும் நடிப்பு அமைந்திருக்கோங்க. ஆமாங்க, இன்னைக்கு வந்துட்டு பாதி பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே வந்துட்டு ஜூலியானா பயங்கரமா வயிற்ற பூச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனா அது ஒரு அப்பட்டமான ஒரு நாடகம் அப்படின்றதுல நம்ம யாருக்குமே எந்த டவுட்டுமே இருக்காது. இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்காக சில செய்திகள் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல கீழே விழுந்தாங்க. அப்படி விழுந்தப்ப கூட நமிதா சொன்ன மாதிரியே முட்டில தான் பயங்கரமா வலிக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்துட்டு ரூம்ல இருந்திருக்காங்க, பேசியிருக்காங்க, வெளியெல்லாம் போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி நாடகத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்க, வயிறு வலிக்குது, வயிறு வலிச்சுது. அதுக்கப்புறமா ரூம்குள்ள போனாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சதைப்பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுடைய ஜூலியானாவோட நாடகம் முழுமையாகவே வெளிப்பட்டது. அதாவது வெளியே வந்து படுத்த நம்மளுடைய ஜூலியானா வந்துட்டு ஓவியா கூட பேசிட்டு இருந்தாங்க. முதல்ல ஓவியா கிட்ட ஜூலியா தான் வந்து சொல்றாங்க, நான் அவ்வளோ வழியில இருக்கேன், நான் நாடகம் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நமிதா சொல்றாங்க, காயத்ரி சொல்றாங்க அப்படின்னு ஓவியா கிட்ட கதறி கதறி அழுதாங்க. பாவங்க, நம்மளோட ஓவியாவுக்கு எதுவுமே தெரியல. ஆரம்பத்திலேருந்தே வந்துட்டு யார் யார் எப்படி எப்படின்னு தெரிஞ்சா கூட மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதில் காதலே வாங்காம வந்துட்டு அவங்க நல்லது மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வந்துட்டு ஜூலிக்கு நல்லது செய்ய தான் போயிருக்காங்க. அதாவது ஜூலிக்கு ஆறுதல் சொல்றதுக்காக போயிருக்காங்க. ஆனால் ஜூலி எல்லாத்தையுமே பேசிட்டு கடைசியில் வந்துட்டு ஓவியா தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா, அவ தான் வந்துட்டு நீங்க நாடகம் போடுறீங்கன்னு சொல்லி என்ன சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்க அந்த வீடியோவை மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுங்க. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜூலியானா வந்துட்டு என்ன சொல்லி எனக்கு பயங்கர வலி இருந்தாலும் என் காதை கேட்டுச்சு அவங்களாம் என்ன நடிக்கிறேன்னு சொல்றது அப்படின்னு. ஆனா ஓவியா எழுந்து வெளியே போனதுக்கு அப்புறமா காயத்ரி கிட்ட வந்துட்டு ஓவியா தான் வந்துட்டு தன்னை ட்ரிகர் பண்ணி விட்டதாகவும் தீக்குச்சியை கொளுத்தி போட்டதாகவும் வந்துட்டு காயத்ரி கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக ஓவியாவை ரொம்பவே அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து கூட வந்துட்டு ஓவியாவை பத்தி ரொம்பவே தப்பா பேசியிருந்தாங்க. ஓவியாவை அரையணும் போல இருக்கு, அவ காயத்ரின்னு பேர் சொல்லி கூப்பிடும் போது எனக்கு அப்படியே சுருன்னு வருது அப்படி இப்படின்னு. இன்னைக்கும் வந்துட்டு ஓவியாவை ரொம்பவே வந்துட்டு தப்பா பேசியிருக்காங்க. மேலும் பல கோடி மக்கள் வந்துட்டு அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஓவியா இருக்கும்போது ஒரு மாதிரியும் இல்லாத போது வந்துட்டு காயத்ரி கிட்ட நற்பெயர் வாங்கிறதுக்கு ஒரு மாதிரியும் பேசியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம எல்லாமே தெளிவா புரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய ஜூலியானா நடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, நமிதா தான் வந்துட்டு அவங்க உள்ள, அதாவது கார்டன்ல இருந்து உள்ள வரும்போது வந்துட்டு நமிதா அவங்கள வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கா, உனக்கு என்ன வேணும், டைட்டிலுக்காக இந்த மாதிரி நடிப்பான்னு சொல்லி கேட்க நமிதாவால தான் அவங்க அந்த நாடகத்தையும் ஆரம்பிச்சாங்க. ஆனா நாடகம் முடிகிறப்ப நமிதா கூடயே போயிட்டு மறுபடியும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இதுதாங்க எல்லாத்த விட ரொம்ப கொடுமையான விஷயம். இது எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு வயிற்று வலி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கூட தூங்கவோ படுக்கவோ இல்லை, ஃபுல்லா பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலா. இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப அவங்களுக்கு வயிற்று வலி கொஞ்சம் கூட இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது. இந்த நாடகத்தின் மூலமா வந்துட்டு, அதாவது நமிதா வந்துட்டு இவங்க திட்டாங்க, இந்த நாடகம் போடுறது மூலமா மறுபடியும் நமிதா கிட்டையும் காயத்ரி கிட்டையும் ஒன்னா சேரணும், கோவியாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட இந்த நாடகத்தை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்றது ஜூலியானாவோட ரொம்பவே கேவலமான ஆசைங்க. டைட்டில் ஜெயிக்கிறதுக்காக ஜூலியானா ஏற்கனவே செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செய்திகளிலேயே பார்த்திருந்தோம். இன்னைக்கு செஞ்ச இந்த விஷயம் அது எல்லாத்துக்குமே ஒரு படி மேலங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.